அதுல கமுத்துனா இல்ல ஒண்ணு இல்ல தலை தெரியாது கட் ஆயிரும். முன்னாடி கொண்டு போயிடலாமா? முன்ன கொண்டு போயிடலாமா? அங்க ஃபுல்லா தலைமை கழக இளம் பேச்சாளர் சகோதரி கிருத்திகா அவர்கள் உரையாற்றுவார். என்ன வீசுறாங்களோ அது மாதிரி விளம்பரம் வருதாம்மா? நீ அதுக்கு அந்த மாதிரி இங்க கட் பண்ணி போடுற. கட் பண்ணி போடு. ஸ்டேஜ் ஃபுல்லா கவர் ஆகாது. அப்பா அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் இளம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியிலே கருப்பு சிவப்பு கொடியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இன்று சேலத்தின் இன்று ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அப்பா அவர்களுக்கும் எடப்பாடி நகரமன்ற கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கலைஞரின் உயிரினும் மேலான அத்துணை உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள். இந்த பின்னாடி இருக்க பேனரை பார்க்கும் போதே தெரியும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் 5 நிமிடங்கள் தான். அதுக்குள்ள நான் என்னுடைய முறையை முடிக்கணும். ஏன்னா இங்க தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்களோட வீடு போய் சேரணும். அது முக்கியமான கருத்தில் கொண்டுதான் நான் 5 நிமிடத்துல முடிக்க சொல்லியிருக்காரு நம்மளுடைய அப்பா. இப்பவே தெரியும் திராவிட மாடல் அரசு பெண்களுடைய பாதுகாப்பை எவ்வளவு நலனா கருதுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நீங்க பாதுகாப்போட வீடு போய் சேரணும் தான் என்ன 5 நிமிஷத்துல பேச சொல்லியிருக்காங்க. சோ நான் டாபிக் உள்ள வரேன். தமிழ்நாடு தலைகுனியாது என்பது தலைப்பு. எதுக்காக தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற தலைப்புல போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டெல்லியில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஆட்சி செய்யறதுனால மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒவ்வொரு இடங்கள்லயும் வச்சுக்கப்படுது. குறிப்பா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நாம தமிழ் படிக்கிறோம். தமிழ் படிக்கிறதுனால ஒவ்வொரு இடங்கள்லயும் வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு இல்லையா, எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா பழனிசாமி அவர்கள், அவர் போய் இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய டெல்லியில கைகோர்த்து நிக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு மக்களாகப்பட்ட நீங்க எல்லாருமே வந்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏரி வேலை பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னா அதுதான் முக்கிய காரணம். இன்னைக்கு இந்த உங்களுக்காக, இந்த தாய்மார்களுக்காக, இந்த பெண்களுக்காக, குறிப்பா ஆண்கள்னு சொல்றதை விட இந்த தாய்மார்களுக்காக, இன்னைக்கு ஆண்கள் எத்தனை பேர் வேலைக்கு போறாங்கன்னு தெரியல, ஆனா பெண்கள் உழைச்சாதான் வீடு முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள். அதை முன்னேறும் கருத்துல கொண்டதுனால்தான் இன்னைக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 1700 இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுது. முக்கியமா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாருல்ல, அவர் இன்னைக்கு போய் டெல்லியில கைகோர்த்து நிக்கிறாருல்ல, கைகோர்த்து நிக்கிறவரு என்ன பண்ணிருக்கணும், நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் விமர்சனம் பண்றாரு, ஒவ்வொரு இடத்துலயும் விமர்சனம் பண்றாரு. இன்னைக்கு இத்தனை பேருந்து போகுது இல்ல, பஸ் ஸ்டாண்ட் தானே இது, இத்தனை பேருந்து போகுது இல்ல, இந்த பேருந்து திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் போன முறை தேர்தல் அறிக்கையில வெளியிடும் போது நாங்க பெண்களுக்கு வந்து இலவசமா விடியல் பேருந்து திட்டம் விடுறோம் அப்படின்னு சொன்னப்போ இதை செயல்படுத்தவே முடியாதுங்க, இதை எங்கங்க நீங்க செயல்படுத்த போறீங்கன்னு நம்ம முதலமைச்சரை பார்த்து அவர் கேள்வி கேட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, அவங்க வந்த ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் பணம் இல்லையா, மாசம் 2000 ரூபாய் தராங்களாம். எதுக்காக? மறுபடியும் டெல்லியில கொண்டு போய் உங்களை எல்லாம் விடுறதுக்காக. உங்களுக்கு ஏரி வேலைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. உங்களுடைய குடும்பங்கள் அன்றாட வாழ்க்கையில பாதிக்கப்படும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அது தெரியாம இருக்கு, கடைக்கோடி கிராமங்கள் வரை சென்றடையாம இருக்கு. பிரச்சனை அதுதான். இன்னொரு விஷயம், இன்னும் கொஞ்ச நாள் போனா நாமளும் சேர்ந்து போய் அங்க நின்றுட்டோம்னு வைங்க, தமிழே படிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. தமிழை விட்டுட்டு நாமளும் இந்திக்கு போனாங்க வைங்க, இங்க இந்தி நாட்டு
நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல கேக்குற பேசிக்கா ஒரு சைக்காலஜியா பேசிக்கா யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு ஹிந்தி எத்தனை பேருக்கு நாட்டுல தெரியும்? ஐயா அவர்கள் தான் ஒவ்வொரு முறை பாராளுமன்றத்துக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் சொல்றாரு ஹானரபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்கிறாரு. நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, அன்றாட சமூக வலைதளங்கள்ல பயணிக்கக்கூடிய நாங்க பாக்குறோம். ஒவ்வொரு முறையும் சேலத்து மக்களுக்காக ஒவ்வொரு முறையும் குரல் கொடுக்கிறாரு. இன்னைக்கு சேலத்து மக்களுக்காக சேலத்து தூணா இன்னைக்கு விளக்கிட்டு இருக்காருன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. சேலத்து மக்களே ஒருங்கிணைச்சு உங்களுடைய கோரிக்கைய இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையை எடுத்து சென்றிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு ஓரணியில இணைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறும். அந்த அடிப்படையில நம்மளுடைய அப்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பா நான் இந்த மேடையில சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா நான் இந்த மேடையில ஏறினேன். இன்னைக்கு நான் இந்த லா யூனிஃபார்ம் போட்டிருக்கேனா? இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். பட் இந்த யூனிஃபார்முக்கு பின்னாடி என்ன வரலாறுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த யூனிஃபார்ம் போட காரணமா இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். என்னால முழுமையா சொல்ல முடியும். இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பயனடைஞ்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினால. இனிமேலும் பயனடைவீங்க. உங்களோட குடும்பம், வாழ்வாதாரம் எல்லாமே மென்மேலும் வளர்ச்சி அடையும். அதனாலதான் சொல்றேன், நீங்க வரும் 2026 தற்போதைய சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்க. உங்களோட நம்பிக்கைய வீண் போக மாட்டாரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையா தமிழ்நாடு முழுக்க நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதன்மை காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா அவர்கள் தான். இன்னொரு காரணம் சொல்லணும்னா, எனக்கு நம்பிக்கையை கொடுத்தவரு நம்மளுடைய அப்பா தான். எனக்கு நம்பிக்கையை கொடுத்து இன்னைக்கு நான் எங்க வேணா, இன்னைக்கு மூட் கோர்ட்டுன்னு இல்ல, நான் எங்க வேணா ட்ரைனிங் போயிட்டு வரேன்னா ஒரு தனி பெண் பிள்ளையா அதுக்கு முதன்மை காரணம் அப்பா தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த மேடையில எனக்கு வாய்ப்பை கொடுத்து பேச வச்சவர் அவர் தான். மினிமம் 5 மினிட்ஸ்ல பேசணும்னு சொன்னாரு. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. தவறுதான், சாரிங்கய்யா. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றிகள். தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் வைரமணி அவர்களை ஒரு 3 நிமிடம் மட்டும், 5 நிமிடம். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் தலைவர், மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற இருக்கிற கழகத்தின் கொள்கை முரசு ஐயா சபாபதி மோகன் அவர்களே, இங்கே வார்த்தை வசந்தம் தூவி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய நகரமன்றத்தின் தலைவர், நகர கழக செயலாளர்